நம்ம இந்த கிரகிணி குணாகால இருக்கோம். இது வந்து போன கிளாஸ்ல இதோட நிறுத்தினோம். ஏகதாது சிபிஷு காவேரி தீரபத்தனே சக பித்ருபியாம் மகர்திம் அவசித மகர்திம் அவசீர்ண பவனசாராம் தாத்ரியா பிரதர்ஷ்யமானாம் காஞ்சன விரலபூஷணாம் குமாரீம் ததர்ஷ अस्यां संसक्तचक्षुः च अतर्कयत् अस्याः खलु कन्यकायाः सर्व एव अवयवाः न अतिस्थूलाः न अतिकृशाः न அதிஹ்ரஸ்வாக ந அதிதீர்காக ந விகடாக விஜாவந்தஸ்ச. இதோட நிறுத்தினோம். அதாவது இந்த சக்திகுமாரன் ஒரு சிரேஷ்டி புத்திரன் இருக்கான். அவனுக்கு ஒரு வயசு வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்துடுத்து. முன்ன பின்ன தெரியாதவாளை போய் கல்யாணம் பண்ணிட்டா கஷ்டம் அப்படின்னுட்டு அவனுக்கு கொஞ்சம் அவன் வந்து ஒரு இவனா இருந்துண்டு கார்த்தாந்திகனாக இருந்துண்டு ஒரு அஸ்ட்ராலஜரா இருந்துண்டு கையில வந்து ஒரு பிடி பரிமாணமோட ஒரு 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 பரிமாணம் இதை எடுத்துண்டு கிரெயின்ஸ் எடுத்துண்டு போறான் ஊருக்கு ஊரு. ஸோ அங்க வந்து காவேரி தீரப்பத்தனத்துல அப்பா அம்மாவோட அழியப்பட்ட சொத்து அவசீர்ண பவனசாராம் ஒரு விரலபூஷணாம் குமாரி, கொஞ்சம் ஆபரணங்கள் போட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீய பார்த்தான், ஒரு பொண்ண. அவகிட்ட அஸ்யாம் குமாரியாம் சம்சக்த சக்ஷுஹு அதர்க்கயது, அவளிடம் வைக்கப்பட்ட கண்ணோடு அவன் வந்து he was speculating. சரியா? அஸ்யாஹா கலு கன்யகாயாக சர்வ ஏவ அவயவாக, எல்லா அவயவங்களும் ஸ்தூலமாக இல்ல, ரொம்ப கிருஷமாவும் இல்ல, ரொம்ப ஹ்ரஸ்வமா குட்டையாவும் இல்ல, தீர்க்கமாவும் நீண்டும் இல்ல, விகடாகவும் இல்ல அப்படின்னுட்டு அவளுடைய இதை வந்து வர்ணிச்சுட்டு பிரஜாவந்தஸ்ச அவளோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல. இப்ப வந்து என்ன அப்படின்னா அவளுடைய ஃபுல்லா ஒவ்வொரு இதுவும் எப்படி இருக்கு, அங்க என்னென்ன சின்னங்கள் இருக்குங்கிறத வர்ணிக்க போறான் அவன். படிங்கோ தீபா. ரக்த லாங்குலி யவ மத்ஸ்ய. ரக்த தலாங்குலி இல்லையா? ஓகே ஓகே. ரக்த தலாங்குலி யவ மத்ஸ்ய கமல கல ஷாதி அநேக புண்ணிய. எனக்கும் ரக்த லாங்குலி தான் இருக்கு, தலாங்குலி இல்லையே. தலாங்குலின்னு மாத்திக்கோங்க. ஒரிஜினல்லயும் ரக்த தலாங்குலி தான் இருக்கு. ஒரிஜினல் டெக்ஸ்ட்லயும் ரக்த தலாங்குலி தான் இருக்கு. ரக்த தலாங்குலி தான் மாத்திடுங்க உங்க டெக்ஸ்ட்ல. ரக்த லாங்குலி யவ மத்ஸ்ய கமல கல ஷாதி. சாரி, ரக்த தலாங்குலி. சாரி ரக்த தலாங்குலி யவ மத்ஸ்ய கமல கல ஷாதி அநேக புண்ணிய ரேகா லாஞ்சிதௌ கரௌ. படிச்சுடுங்கோ, ஃபுல்லா படிச்சுடுங்கோ. நான் என்ன சொல்றாருங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பதம் பதமா பாத்துக்கலாம். படிங்க. சமகுல்ப சந்தி மாம்சலாவ ஷிராலம். ஓகே, மாம்சலாவ் அஷிராலவ் சாங்கிரி தனுதர மீஷன் நிம்னம் கம்பீரம் நாபிமண்டலம் வாலித்ரயேண வலித்ரயேன சாலங்கிருத முதரம் உதரம் தன தானிய. உங்களுக்கு வந்து நீங்க வந்து பொயட்ரியில படிக்கும்பொழுது நீங்க சந்தி பிரிச்சு படிச்சா மீட்டர் நம்ம சொல்லும் பொழுது சரியா வராது. அஸ்தி உத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மா ஹிமாலய நாம அப்படின்னு படிச்சா சரியா வராது. அஸ்தி உத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மா ஆனா உங்களுடைய பிராக்டிக்கல் அந்த சந்தி பிரிக்கிறது எதுல பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரோஸ்ல தான். அதனால வந்து மாம்சலவ் அஷிராலவ் ச அங்கிரி அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு படிச்சேன்னா சந்தி புரிஞ்சுண்டு படிக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? வலித்ரயேன ச அலங்கிருதம் உதரம். அப்புறம் உதரம் தன தானிய புத்திர பூயஸ்துவ சின்ஹ லேகா லாஞ்சித தலே ஸ்னிக்த உதக்ர கோமல நகமணி ரிஜு அனுபூர்வ விருத்த தாம்ர அங்குலி சன்னத அம்சதேஷே. அம்சதேஷே அம்சம்னா இந்த தோள்பட்டைன்னு அர்த்தம். சன்னத அம்சதேஷே சௌகுமாரிய வத்யௌ நிமக்ன பருவ சந்தி ச பகுலதே
தன்வி பாகுலதே. பாகுலதே ஆ. தன்வி கம்புவிருத்த பந்துரா ச கந்தரா ம் விருத்த மத்திய பஞ்ச விருத்த மத்திய விபக்த ராகாதரம் ம் அசம்ஷிப்த சாரு சிபுகம் ம் அபூர்ண கண்டித கண்டம் ஆபூர்ண கடின கண்ட மண்டலம். ஆபூர்ண கடின கண்ட மண்டலம் ம் அசங்கதானு வக்ர நீல ஸ்னிக்த ப்ரூலதம் ப்ரூலதம் கரெக்ட். அனதி பிரௌட தில குசும சதிருஷ நாசிகம் ம் அஸ்தி தவல அசித ரக்த அசித தவன. அசித தவல ரக்த திரிபாக பாசுர மதுர அதிர சஞ்சார மந்தராயதே க்ஷணம் இந்து மந்தராயத ஈக்ஷணம் மந்தராயதே க்ஷணம். அதுக்கப்புறம் இந்து சகல சுந்தர லலாட்டம் இந்திர நீல ஷில ஆகார ரம்யா அலக பங்கி த்விகுண குண்டலித மிலினான நாலிக நால லலித லம்ப ஸ்ரவண பாஷயுகலம் ஆனன கமலம் அனதி பங்குரோ பகுல பரியந்தே அபி கபில ருச்சிஹி அகபில ருச்சிஹி ஆயாமவான ஏகைக நிசர்க ஆயாமவான் ஏகைக ஆயாமவான் ஏகைக ஏகைக நிசர்க சமஸ்னிக்த நீலோ கந்தகிராஹி ச மூர்த ஜகலாப மூர்தஜ கலாபக. கலாபகனா கூட்டம்னு அர்த்தம். கொத்து அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. சோ இப்ப வந்து நீங்க மெயினா மார்க் பண்ணிக்க வேண்டியது எதெல்லாம்னா, அவன் எதெல்லாம் வர்ணிக்கிறான்னா, கரவ், அங்கிரி, நாபிமண்டலம், வலித்ரயேன அலங்கிருத்தம் உதரம், அதுக்கப்புறம் பாகுலதே, அதுக்கப்புறம் நேர போய் ஆனன கமலம், சரியா? அப்புறம் மூர்தஜ கலாபக. இது எல்லாம் கந்தரா கூட வந்தது. இன்னும் ஒரே வாட்டி சொல்லுங்க. வரேன் எல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணிட்டே வரேன் பாருங்க. அதை பார்த்துட்டே வாங்க. கரவ வர்ணிக்கிறார், அங்கிரிய வர்ணிக்கிறார், நாபிமண்டலம், உதரம், பாகுலதே, கந்தரா, ஆனன கமலம், மூர்தஜ கலாபக. இது எல்லாத்தையும் அவர் வந்து வர்ணிச்சுட்டே வர்றார். சரியா? இதுக்கு வர எல்லாமே இந்த கரவுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார், அங்கிரிக்கு போடுறார், நாபிமண்டலத்துக்கு போடுறார். சரியா? ரக்த தல அங்குலி யவ மத்ய கமல கலசாதி அநேக புண்ணிய ரேகா லாஞ்சிதவ் கரம். அவளுடைய கரங்கள் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா, அவைகள் வந்து என்ன அப்படின்னா, ரக்த தலம் அப்படின்னா, தலம்னா இந்த பாகம். சோ அந்த ரக்த தலம் எஸ்யாகா சா ரக்தம் தலம் எஸ்யாகா சா ரக்த தலாகா. ரக்த தலாகா செவந்த தலம் ஓட இருக்கின்ற அங்குலிகள் யயோகோ தௌ அந்த கரத்துக்கு போறது. சரியா? சோ ரக்தம் தலம் எஸ்யாகா தாகா ரக்த தலாகா அப்படின்னு அங்குல்யகாக்கு அட்ஜெக்டிவா போறது. ரக்த தல அங்குலின்னு வருது. செவந்த தலத்தோட இருக்கின்ற இந்த பாகம்னு வச்சுக்கோங்க. அந்த அங்குலையகா அந்த அங்குலியோட இருக்கின்ற கரங்கள். அங்குலி இருக்கின்ற எந்த கரத்துல அப்படிப்பட்ட அங்குலிகள், செவந்த அங்குலிகள், விரல்களோட இருக்கின்ற கரங்கள், அதுதான் ரக்த தல அங்குலி. சரியா? ரக்த தலாங்குலி. ஓகேவா? சோ அந்த கரவுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துக்கணும். அந்த கரவு எப்படி இருக்கு அப்படின்னா, ரக்தம் தலம் யஸ்யாஹா யாசாம் தாஹா ரக்த தலாஹா அங்குலயா ரக்த தலாஹா அங்குலயா யயோஹோ தௌ.
நல்ல செவந்த தலத்தோட இருக்கின்ற அங்குலிகள் எந்த கரங்களோடதோ அப்படி. சரியா? அதுக்கப்புறம் அந்த கரம் எப்படி இருக்கான் அப்படின்னா, யவ மத்ய கமல கலசாதி அநேக புண்ணிய ரேகா லாஞ்சிதவ் கரவ். யவம்னா பார்லின்னு அர்த்தம். சரியா? சஷ்ய விசேஷம்னு போட்டிருக்கான். யவம் அந்த பார்லி, அதுக்கப்புறம் மத்யம்னா மீன், கமலம்னா உங்களுக்கு லோட்டஸ், கலசம்னா கலசம் கும்பம், அவை கலசாதி எக்ஸெட்ரா அநேக புண்ணிய ரேகா லாஞ்சிதம். இந்த மாதிரி பலவிதமான புண்ணியதரமான விஷயங்களால பதிக்கப்பட்ட கரங்கள். புரியுறதா? ஓகேவா? சோ யவஹ யவஹ யவश्च மத்ஸ்யश्च கமலம் ச கலசश्च யவ மத்ஸ்ய கமல கலசாதிஹி கலசாஹ. சரியா? யவश्च மத்ஸ்யश्च கமலம் ச கலசஹ ச யவ மத்ஸ்ய கமல கலசாஹ யவ மத்ஸ்ய கமல கலசாஹ ஆதிஹி யாசாம் தாஹ யவ மத்ஸ்ய கமல கலசாத்யஹ கலசாதயः புண்ணியாக ச தாஹ ரேகாஹ புண்ணியரேகாஹ புண்ணியரேகாபிஹி லாஞ்சிதௌ கரௌ. அந்த மாதிரி, அதாவது யவமத்ஸ்ய கலசாதயः யவமத்ஸ்ய கமல கலசாதயः ச அநேகாஹ புண்ணியாக ச தாஹ ரேகாஹ தாபிஹி ரேகாபிஹி லாஞ்சிதௌ கரௌ. சரியா இருக்கா? புரியுறதா? இந்த மாதிரி யவம், எஸ் மத்யம், கமலம், கலசம் இவைகளுடைய ஆதினா எக்ஸெட்ரா ஆதிஹி ஆதிஹி யாசாம் தாஹா யவ மத்ஸ்ய கமல கலசாதயः. அந்த யவ மத்ஸ்ய கமல கலசாதயः ச அநேகாः ச புண்ணியாः ச தாஹ ரேகாः யவ மத்ஸ்ய கமல கலசாதயः அநேக புண்ணிய ரேகாः. சரியா? சரியா இருக்கா? ரேகா லாஞ்சிதௌ கரம். ஜி இதெல்லாம் வந்து என்னது இதெல்லாம்? ஏன் இத புண்ணிய ரேகா அப்படியே சொல்றா இந்த மாதிரி? தெரியல, தேர் ஷுட் பி சம் லட்சணங்கள். இதெல்லாம் வந்து அந்த அந்த இப்ப இந்த டாட்டூ அழகு போட்டு அந்த மாதிரி அந்த காலத்துல இவைகள்லாம் லட்சணமாக இருக்கும் போல இருக்கு சில பேர்கிட்ட. See, இந்த கலசம்னா என்ன சொன்னீங்க? இது கலசம்னா கலசம்னா கும்பம், பாட்டு மாதிரி. சரியா? இவைகளினால் இந்த சர்வ லட்சணங்களினால் லாஞ்சிதௌ கரவ் அவளுடையது. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, சம குல்ப சந்தி மாம்சலௌ அசிராலௌ ச அங்கிரி. அங்கிரிங்கிறது அங்கிரிஹி அங்கிரி, ரெண்டு பாதம். சரியா? சோ அந்த அங்கிரிங்கிறது என்ன, எப்படி இருக்கு அப்படின்னா, சம குல்ப சந்தி. சமவுனா ஈக்குவல், குல்பம்னா அந்த ஆங்கிளுக்கு பேரு. சமௌச்ச தௌ குல்பௌச்ச சமகுல்பௌ சமகுல்பயோஹோ சந்தி யயோஹோ தௌ சமகுல்ப சந்தி அப்படின்னு சந்திஹி சந்தி. ஓகேவா? டியூவல்ல போறது. அந்த சந்தி அங்கிரிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஓகேவா? எந்த ஒரு பாதத்துல ஈக்குவலான அந்த ஆங்கிளினுடைய சந்திகள் ஒண்ணுத்துல ஒரு மாதிரி இன்னொத்துல ஒரு மாதிரி இல்லாம சமமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது என்ன, மாம்சலவ். மாம்சலவ்னா சந்தினா ஜாயின்ஸா? எது? சந்தினா சந்தி ஜாயின்ஸ். ஆமா ஆமா, ஜாயின்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாம்சலவ் அப்படின்னா ஃப்ளஷியா இருக்கிறது. நல்ல ஒரு அவதான் அதி ஹ்ரஸ்வமும் கிடையாது, அதி தீர்க்கமும் கிடையாதுன்னு முதலே சொல்லிட்டானோ. சோ மாம்சலவ். அஷிராலவ், ஷிராலகனா நரம்புன்னு அர்த்தம், நாடின்னு அர்த்தம். அஷிராலவ்னா அந்த நரம்பு நாடிலாம் தெரியாம இருக்கிற அங்கிரி. அப்படி கொண்டு போய் அதை சேர்த்துக்கோங்க. சோ அந்த மாதிரி சமகல்ப சந்தி மாம்சலவ் அஷிராலவ் ச அங்கிரி. சரியா? ரெண்டும் அங்கிரி டியூவல்ல இருக்கிறதுனால மாம்சலவும் டியூவல், அஷிராலவும் டியூவல் உங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல வந்து இதோட இருக்கின்ற அவளை பார்த்தான் அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனே கிடையாதுங்க. காதம்பரியிலலாம் இப்படிப்பட்ட இவளை சக ததர்ஷ அப்படின்னு கொண்டு போய் சேர்ப்பான். இங்க அந்த மாதிரிலாம் இல்ல. அவன் என்ன சொல்றான், இவாத்துல வந்து ஃபேன் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இவாத்த என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கு, நம்ம தனித்தனியா வர்ணிக்கிறோம் போனோம். அந்த மாதிரி இவளுடைய கரவு இப்படி இருக்கு, அங்கிரி இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, அது அப்படி இருக்குன்னு அப்படியே சொல்லிட்டே போறோம். புரியுதா? அதுக்கப்புறம் வலித்ரயேன ச அலங்கிருதம் உதரம். இதெல்லாம் உங்களுக்கு சாமுத்திரிகா லட்சணம். இங்க இருக்கிற 3, இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற திரிவலி, அப்புறம் இடுப்புல அந்த வயத்துல அந்த நாபி பிரதேசத்துக்கு கீழே இருக்கிற திரிவலி. சரியா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாமுத்திரிகா லட்சணத்துல வந்துரும்.
ஊரு வந்து நல்ல சூடா இருக்கிறது இல்லையா, அதெல்லாம். சோ இங்க வந்து வலித்ரயேன அப்படின்னா வலீனாம் திரயம் திரேன ஜி வலித்ரய. ஜி தனுதரம் ஈஷ நிம்னம் அது விட்டுட்டேன். அங்கிரிக்கு அப்புறம் தனுதரம் ஈஷ நிம்னம் கம்பீர் சாரி 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 நாபி தனுதரம் ஈஷத்து நிம்னம் கம்பீரம் நாபிமண்டலம். சோ அவளோட நாபிமண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னா தருதரம் இளச்சி இருக்கு, ஈஷத் நிம்னம் கொஞ்சம் கீழ்கா இருக்கு, கம்பீரமா இருக்கு. கம்பீரமா இருக்குன்னா கம்பீரமா நட அப்படி அந்த கம்பீரம் இல்ல, நல்ல ஒரு ஆழ்ந்து உள்ள இருக்கு. இதுல பார்த்தோம் இல்லையா குமார சம்பவத்துல அந்த பிரதமோத பிந்து வந்து எப்படி போய் அவளுடைய நாபி மண்டலத்துல உட்கார்ந்ததுன்னுட்டோம். அந்த உதபிந்து அந்த முதல்ல தெளிக்கிற ஜலம். சோ அந்த உதபிந்து போய் அந்த நாபியில உட்காரணும்னா அந்த நாபி வந்து டெப்தா இருந்தாதான் டீப்பா இருந்தாதான் உட்கார முடியும். சோ அதே மாதிரி இவளுக்கு என்னன்னா தனுதரம் இளச்சி இருக்கு அந்த நாபி மண்டலம். அதுக்கப்புறம் ஈஷத்து நிம்னம் கொஞ்சம் கீழையக்கா இருக்கு, கம்பீரமா இருக்கு, நல்ல ஒரு பெரிய ஒரு டெப்தோட இருக்கிற நாபி மண்டலம். அவளுடைய நாபி மண்டலம் அப்படி இருக்கு. வலித்ரயேனச்ச அலங்கிருதம் உதரம். சோ அவளுடைய உதரம்னா வயறு, அது எப்படி இருக்கு அப்படின்னா வலித்ரயேன வலீனாம், வலீனா கோடுன்னு அர்த்தம், ரேகான்னு வச்சுக்கோங்க. வலீனாம் திரயம் வலித்ரயம் தேன வலித்ரயேன அலங்கிருதம் உதரம். சரியா, அலங்காரம் பண்ண உதரம் யாருடையதோ அவள்லாம் கொண்டு போய் போறதில்ல, அலித்ரயேன அலங்கிருதம் உதரம் அப்படியே கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்தது என்ன அப்படின்னா தனதானிய புத்திர பூயஸ்துவ சின்ஹலேகா லாஞ்சித தலே ஸ்னிக்த உதக்ர கோமல நகமணி ருஜு அனுபூர்வ விருத்த தாமிர அங்குலி சன்னத அம்சதேசே தாமிராங்குலி சன்னத அம்சதேசே சௌகுமாரியவத்யௌ நிமக்ன பர்வசந்தி ச பாகுலதே. பாகுதலேன்னு ஒரு பாடம் இருக்கு, பாகுலதே பாகுதலம்ங்கிறது பாகு பிரதேசம்னு அர்த்தம். பாகுலதே அப்படின்னா லதாவானது கொடி போல இருக்கிற பாகுவோட இருக்கிறவோ. சரியா, அவளுடைய பாகுலதே அந்த ரெண்டு புஜங்களும் லதா லதே டியூவல் அகைன் அந்த பாகுலதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா தனதானிய புத்திர பூயஸ்துவ சின்ஹ லேகா லாஞ்சித தலே பாகுலதே கொண்டு போய் சேர்த்துக்கணும். புரியுறதா. தனம் தானியம் அப்புறம் புத்திரம் அதனுடைய பூயஸ்துவம் நிறைய இருக்கக்கூடும். அவளுக்கு வந்து அதாவது முந்தின சென்டென்ஸ்ல பித்ருபியாம் அவசித மஹர்த்தியம்னுட்டு அப்பாவோட எல்லா சொத்தும் போச்சு, ரொம்ப பிரதர்ஷியமாலாம் காஞ்சன விரலபூஷணாம் ததர்ஷான்னு சொன்னார். இப்ப வந்து இந்த மாதிரி சின்னங்கள்லாம் இருக்கு. ப்ராபப்ளி இவளை கல்யாணம் பண்ணிட்டா அந்த மாதிரி சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குமோ வாழ்க்கை அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி தன தானியம் புத்திர பூயஸ்துவம் அப்படின்னா அதை அதை சூச்சனை பண்ற மாதிரி. சரியா, பூயஸ்துவ சின்ன லேகாக, சின்ன லேகம், லேகம்னா ஒரு ரேக, சின்னம்னா அது லாஞ்சிதம், அது அந்த லட்சணையோட அந்த சிம்பலோட இருக்கின்ற சின்ஹலேகாக தாபிஹி லாஞ்சிதே இந்த பாகுலதே. ஓகேவா. சோ தனானி ச தானியானி ச புத்திராஹ ச தன தானிய புத்திராஹ. ஓகேவா. அந்த தன தானிய புத்திராணாம் பூயஸ்துவம் தன தானிய புத்திர பூயஸ்துவம். சோ சின்ஹஸ்ய லேகா சின்ஹலேகா தன தானிய புத்திர பூயஸ்துவஸ்ய சின்ஹலேகாக. நிறைய இருக்கும், பூயஸ்துவம்னா அபண்டன்ஸ், நிறைய இருக்கிறதுனுடைய ஒரு சின்ஹலேகா, ஒரு சின்னம் இருக்கு, சின்னத்தினுடைய ஒரு கோடு. சரியா, அந்த சின்ஹலேகாக. புரியுறதா. தனம் தானியம் புத்திரம் துவந்தத்துல போட்டுக்கோங்க. தனானிச்ச தானியானிச்ச புத்திராஹாச்ச தனதானிய புத்திராஹா. இந்த தனதானிய புத்திரானாம் பூயஸ்துவம் இவைகளுடைய அபண்டன்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் சின்ஹலேகாவை வச்சுக்கோங்க. சின்ஹஸ்ய லேகா சின்ஹலேகா தன தானிய புத்திர தனதானிய புத்திர பூயஸ்துவஸ்ய அந்த நிறைய இருக்கிறதுனுடைய சின்ஹலேகாக தனதானிய புத்திர பூயஸ்துவ சின்ஹலேகாக தாபிஹி லேகாபிஹி லாஞ்சிதே இந்த பாகுலத்தை. அந்த மாதிரி லேகாவினால் லாஞ்சிதம் சின்ஹிதமாக்கப்பட்ட பாகுலத்தை. அந்த ரெண்டு பாகுலதங்கள். இந்த பாகுலதா எஸ்யாக சாகாலாம் இல்ல, பாகுலத்தை அவ்வளவுதான். ஓகேவா, சரியா இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்னிக்த உதக்ர கோமல நக மணி பாகுலத்தை. மணிஹி மணி அகைன் டியூவல். ஓகேவா. சோ ஸ்னிக்தம்னா திக்காக, உதக்ரம் அப்படின்னா உச்சம் அர்த்தம், மேல் மேல் நோக்கி இருக்கின்ற கோமலமான நகாஹா மணையக இவ அந்த நகங்களே மணி போல இருக்கு. புரியுறதா. அதாவது இந்த பிரதாபருத்ரியம்னு ஒரு டெக்ஸ்ட் நீங்க படிப்பேன்,
அதுல வந்து நிறைய வருது என்னன்னா இந்த நகமணி தான். அந்த அந்த அவன் அந்த எதிரி ராஜாக்களுடைய அந்த கிரீட்டம்லாம் வந்து அப்படியே பளபளன்னு காமிச்சுதான். ஏதோ ஒரு ரே வந்து அந்த மணி அந்த கிரவுன்ல வந்து உட்கார்ந்துதான். என்ன ரே அப்படின்னா இந்த பிரதாபருத்ரனுடைய கால் நகத்திலேந்து வர ஒளியானது அந்த அவளுடைய அந்த மகுட்டத்துல போய் விழுந்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எதிரி ராஜாக்கள்லாம் சதா சர்வகாலம் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நமஸ்காரம் பண்ணும்போது அவளுடைய மகுட்டங்கள் ஆட்டோமேட்டிக்கா இட் கெட்ஸ் தி கான்டாக்ட் ஆஃப் ஹிஸ் லெக் நெயில்ஸ், அதுல இருந்து அந்த இது வந்துதான். ஸோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா ஸ்னிக்தம்னா நல்ல க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில இருக்கக்கூடிய திக்னஸ்ன்னு. ஸ்னிக்தாகா ஸ்னிக்தமாக இருக்கு, உதக்ராகா மேல் நோக்கி இருக்கு, கோமலாகா சாஃப்டாக இருக்கிற, நகமணயக அப்படின்னா நகாகா மணயக இவ. ஸோ நகமணிஹி அந்த ஸ்னிக்தாகா உதக்ராகா கோமலாகா நகமணயக யயோஹோ தே. எதுக்கு? பாகுலத்தேக்கு போறது. எந்த பாகுலத்தால இந்த திக்கான மேல் நோக்கி இருக்கின்ற ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற நகங்களே ஒரு மணி போல் இருக்கு. புரியுறதா? அதுவும் டியூவல் மணிஹி மணி. ஓகேவா? அதுக்கப்புறம் ருஜு அனுபூர்வ அனுபூர்வ விருத்த தாம்ராங்குலி. அடுத்தது என்ன அப்படின்னா ரிஜுனா ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு அர்த்தம், வளைஞ்சு இல்லாம. சோ ரிஜு அனுபூர்வ விருத்த தாமிர அங்குலி பாகுலத்தை. சோ திருப்பியும் என்ன அப்படின்னா ரிஜு அனுபூர்வ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கின்ற, அனுகதக பூர்வம் அனுபூர்வம். சோ வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இங்க வந்து ஒரே நிமிஷம். ரிஜு அனுபூர்வ விருத்த தாமிர அங்குலி. அனுபூர்வ விற்த்தானா கிரமவர்த்துலாக தாமிராக ரக்தவர்ணாக அங்குலயோகோ யயோகோ தே. அதாவது ரிஜவக அப்படின்னா சரளாகான்னு போட்டிருக்கா, ரொம்ப பிளெயினா இருக்கின்ற. அனுபூர்வ விற்த்தாக அப்படின்னா கிரமவர்த்துலாக வளைஞ்சு இருக்கின்ற, தாமராக ரக்தவர்ணத்தோட இருக்கின்ற, அங்குலிகளோட இருக்கின்ற அந்த புஜலதம். புரியுறதா? சோ இங்க அனுபூர்வம் அப்படிங்கிறது அனுபூர்வ விருத்தம்னாலே வளைஞ்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த கிரமவர்த்துலாகான ஏதோ ஒரு ஷேப்பா இருக்கு போல இருக்கு அவைகள். சரியா? சோ அந்த சரளாகா சாதாரணமாக பிளெயினா இருக்கின்ற, கிரமவர்த்துலாக கொஞ்சம் வளைஞ்சி, தாமிராக ரக்தவர்ணாக அங்குலயக செவந்து இருக்கின்ற அங்குலிகளோட இருக்கின்ற அந்த பாகுலத்தை. சரியா? இது எப்படி பிளெயினாவும் இருக்கு வக்ரமாவும் இருக்கு? அப்படிதான் சொல்றது. அது அது வந்து ஸ்ட்ரைட்னு வச்சுக்க வேண்டாம், சாதாரணமா இருக்கு. வக்ரமா இருக்குன்னா ராட்சசி மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி சாதாரணமாவும் இருக்கு, அதே சமயத்துல அனுபூர்வ விருத்தமாவும் இருக்கு, கொஞ்சம் கிரமவர்த்துலாவும் இருக்கின்ற, செவந்த அங்குலியோட இருக்கின்ற கரங்கள். சரியா? கால்ல உள்ள டோவோட ஒரு ஷேப்ப சொல்றா போல. ஸ்மூத்னு சொல்லலாமா? ரவுண்டு மாதிரியா? ரவுண்டு ரவுண்ட். ரிஜவக அனுபூர்வ விருத்தாக தாம்ராக அங்குலயக யயோகோ தே. அப்படி இருக்கின்ற பாகுலத்தை. சரியா? அதுக்கப்புறம் சன்னத அம்சதேசே. அம்சம்னா அந்த தோள்பட்ட. அம்சஸ்ய தேசः அம்சதேசः. சன்னதௌ அம்சதேசௌ யயோகோ தே. சன்னதௌனா கொஞ்சம் கீழே அவனத்தவுன்னு அர்த்தம், குனிஞ்சிருக்கின்ற, இப்படி இப்படி இல்லாம கொஞ்சம் போஸ்டர் கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் அமுங்கி இருக்கின்ற, நம்ரதவுன்னு அர்த்தம். சன்னதகன்னு தான் நம்ரதகன்னு அர்த்தம். சன்னதௌ அம்சதேசௌ யயோகோ தே சன்னத அம்சதேசே பாகுலதே. அதுக்கப்புறம் சௌகுமாரியவத்யௌ, ரொம்ப சுகுமாரஸ்ய பாவக சௌகுமாரியம். சோ சௌகுமாரியம் அனயோகோ அஸ்தி இது சௌகுமார வதி ஆர் வத்யௌ. வத்யௌங்கிறது டியூவல். சரியா? சௌகுமாரியம் அஸ்ய அஸ்தி இது சௌகுமாரவதி. சௌகுமாரியவதி. அந்த சௌகுமாரியம் அனயோகோ இந்த ரெண்டு பாகுவுக்கும் இருக்கிறதுனால சௌகுமாரவத்யௌ பாகுலத்தை. சரியா? ரொம்ப சுகுமாரத்தன்மையோட இருக்கின்ற அந்த ரெண்டு பாகுலதைகள். ஓகேவா? சொல்லுங்க. சுகுமாரத்தன்மைனா என்னது ஜி? சாஃப்ட். சுகுமாரஸ்ய பாவம் சௌகுமாரியம் இல்லையா? ஆமா, சரியா இருக்கா? மனோகரேன்னு போட்டிருக்க, மனதை கவரக்கூடிய மனோகரே. சரியா? அதுக்கப்புறம் நிமக்ன பர்வ சந்தி.
பர்வன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து இங்க அந்த லிம்ஸ், நிமக்னம்னா அவனத்தம்னு அர்த்தம். கொஞ்சம் அவனத்தமாக இருக்கின்ற அவளுடைய அந்த பர்வம் லிம்ஸ், அதனுடைய சந்தினா ஜாயிண்ட். சரியா? நிமக்னானா ஈஷத் அவனதா, கொஞ்சம் குனிந்த வளைந்த, பர்வணான் சந்தையா, அவளுடைய லிம்ஸனுடைய ஜாயிண்ட்ஸ், அப்படி இருக்கின்ற கராக, அப்படி இருக்கின்ற பாகுலத்தை. சரியா? சோ பர்வாணாம் சந்திஹி பர்வசந்திஹி நிமக்னாக பர்வசந்தயः யயோஹோ தே நிமக்ன பர்வசந்தி அப்படின்னு திவச்சனம். சரியா இருக்கா? சரியா இருக்கா எல்லாருக்கும்? சோ வந்து தனதான்ய சந்தினா வந்து ஜாயிண்ட், ஜாயிண்டா கேப்பா? ஜாயிண்ட் கேப் எதுக்கு வேணா நீங்க சந்தி பதத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவனதம், கொஞ்சம் வளைஞ்ச அந்த பர்வசந்திகி, அந்த லிம்ஸனுடைய ஜாயிண்ட்ஸ். சரியா? சரியா இருக்கா? ஈஷத் அவனதா அப்படின்னு போட்டிருக்க. ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட். சோ இப்போ வந்து தனதானிய புத்திர பூயஸ்துவ சின்ஹலேகா லாஞ்சித தலே பாகுலதே ஸ்னிக்த உதக்ர கோமல நகமணி ரிஜு நகமணி பாகுலதே ரிஜு அனுபூர்வ விருத்த தாமிராங்குலி பாகுலதே சன்னத அம்சதேசே பாகுலதே சௌகுமாரியவத்யௌ பாகுலதே நிமக்ர பர்வசந்தீஜ பாகுலதே. சரியா இருக்கா? அடுத்தது தன்வி கம்பு விருத்த பந்துராச்ச கந்தரா. கந்தரானா நெக்குன்னு அர்த்தம், கிரீவான்னு அர்த்தம். அந்த தகாரம் போட்டுட்டேள், த த த போட்டேள்னா கேவ், குஹான்னு அர்த்தம். கந்தரா. ஸோ கிரிகந்தரேஷு அப்படின்னா மலையில இருக்கிற குகைகள்னு அர்த்தம். இந்த கந்தரா அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம், நெக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அவைகள் எப்படின்னா தன்வி, தன்வி கந்தரா, இடைச்சி இருக்கு, நல்ல புசு புசுன்னு இல்லை. கம்பு விருத்த பந்துரா, பந்துரான நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல லவ்லிங்கிற அர்த்தம் எடுத்துக்கோங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. சரியா? கம்பு விருத்த, கம்புனா உங்களுக்கு இது சங்கு, கம்பு இவ விருத்தா, அந்த சங்கு போல வளைஞ்ச, கம்பு விருத்தாச்ச சா பந்துராச்ச கம்பு விருத்த பந்துரா, கம்பு போலும் வளைஞ்சிருக்கு, அழகாகவும் இருக்கின்ற அந்த கழுத்து. ஓகேவா? புரியுறதா? சரியா இருக்கா? கந்தரா எப்படி இருக்குன்னா கம்பு விருத்த பந்துரா கந்தரா. சரியா? அதுக்கப்புறம் விருத்த மத்திய விபக்த ராகாதரம் அசம்க்ஷிப்த சாரு சிபுகம் ஆபூர்ண கட்டின கண்ட மண்டலம் அசங்கத அனுவக்ர நீல ஸ்னிக்த பூதலம பூலதமா பூலதம் ப்ரூலதம் சாரி ப்ரூலதம் அனதி பிரௌட திலக குசும சதிருஷ நாசிகம் அசித தவல ரக்த திரிபாக பாசுர மதுர அதீர சஞ்சார மந்தராயதேக்ஷணம் இந்து சகல சுந்தர லலாட்டம் இந்திர நீல ஷீலாகார ரம்யாலக பங்கி த்விகுண குண்டலித ம்லான நாளீக நால லலித லம்ப ஸ்ரவண பாஷ யுகலம் ஆனன கமலம். ஸோ அது அத்தனையும் வந்து எதுக்கு போறது அப்படின்னா அந்த ஆனன கமலத்துக்கு போறது. சரியா? ஆனனம்னா முகம்னு அர்த்தம். சரியா? ஆனனம் கமலம் இவ, அந்த முகமானது கமலத்தை போல இருக்கு, அழகா இருக்கு. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஆனனத்துல வந்து என்னெல்லாம் இருக்கு, வாட் ஆர் த பார்ட்ஸ் தட் ஆர் பிரசன்ட் இன் அவர் ஃபேஸ் அப்படின்னா ப்ரூ, கண்ணு, நெத்தி, மூக்கு, வாயி, அதரம், இது எல்லாமே இருக்கணும். காதுல இருந்து சேர்த்து எல்லாமே முகத்தினுடைய பார்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் அப்படின்னா அதுதான் இல்லையா? சோ அதான் விருத்த ஃபர்ஸ்ட் வந்து எதை எடுக்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எதை பார்க்கறான் அப்படின்னா அவனுடைய அதரத்தை பார்க்கறான். விருத்த மத்திய விபக்த ராக அதரம். சோ விருத்த மத்தியம் அப்படின்னா மத்தியத்துல விருத்தம், அதாவது மத்திய பாகத்துல வளைஞ்சு இருக்கின்ற, மத்தியே விபக்தா மத்திய விபக்தா மத்திய விருத்தः, ஓகே, மத்தியே விபக்தः மத்திய விபக்தः மத்திய விபக்தः ராகः யஸ்ய சஹனுட்டு அதரஹக்கு போறது. புரியுறதா? இந்த வந்து விருத்த மத்திய விபக்த ராகாதரத்துல விருத்தத்தை தனியா எடுத்துருங்க, போட்டுருங்க ஒரு சைட்ல. மத்திய விபக்த ராக அதரத்தை முதல்ல எடுத்துக்கலாம். சோ மத்தியில் மத்தியே விபக்தா, மத்தியில ஒரு சின்ன விபக்தம்னா அப்படியே இங்க கட்டா இருக்குங்கிற அர்த்தம் இல்ல, தெர் இஸ் ஒரு இது மாதிரி
ஒரு ஸ்லைட் பாயிண்ட் மாதிரி. சரியா? அந்த மத்தியே விபக்தா மத்திய விபக்தா மத்திய விபக்தா இது ரெண்டுமே இந்த மத்திய விபக்தா ராகனா கலர்ஃபுல். சரியா? இது ரெண்டுமே அதரத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. இட் குவாலிஃபைஸ் அதரஹ. சோ மத்திய விபக்தா ராகஹ யஸ்ய சஹ மத்திய விபக்த ராகஹ. மத்தியில ஒரு ஸ்லைட்டா ஒரு பாயிண்டோட இருக்கின்ற ஒரு ரவுண்டா இருக்கின்ற ஒரு பாயிண்டோட இருக்கின்ற ராகஹ கலர்ஃபுல்லாக இருக்கின்ற அதரஹ மத்திய விபக்த ராக அதரஹ. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னா விருத்தகனா ரவுண்டா வேற இருக்கான், கேர்வ்டா இருக்கான் அந்த லிப்ஸ். சோ விருத்தக மத்திய விபக்த ராகஹ அதரஹ யஸ்மின் ஆனனே தத்து ஆனனம். அங்க கொண்டு போய் சேர்த்துக்கலாம் ஆனன கமலா. புரியுறதா? சோ புரியுறதா உங்களுக்கு? சோ இந்த வார்த்தைய விருத்த மத்திய விபக்த ராக அதரம் அப்படிங்கறத விருத்தத்தை முதல்ல தனியா போட்டுக்கோங்க, மத்திய விபக்த ராக அதரத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. மத்தியில் ஸ்லைட்டாக ஒரு விபக்தம், ஒரு ஏதோ ஒரு 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 ஸ்லைட் ஒரு கோடு போல இருக்கின்ற கோடோட இருக்கின்ற ராகா கலர்ஃபுல்லாக இருக்கின்ற அதரம். சரியா? சோ மத்தியே விபக்தா மத்திய விபக்தா மத்திய விபக்தா ராகா யஸ்ய சஹ மத்திய விபக்த ராக அதரஹ. அதுக்கப்புறம் விருத்தக வளைந்ததாகவும் ரவுண்டடாகவும் இருக்கு. விருத்தக மத்திய விபக்த ராகஹ அதரஹ யஸ்மின் ஆனன கமலே தஸ்மின் ஆனன கமலம். சரியா? யஸ்மின் தத்துன்னு போட்டுக்கோங்க, எந்த முகத்துல அப்படி இருக்கோ அந்த மாதிரி. அடுத்தது ஃபர்ஸ்ட் அதரத்தை சொல்லியாச்சு. அடுத்ததுன்னா சிவுகம். சிவுகம்னா சின்ன. சரியா? ஹனு பிரதேசம். சரியா? அசங்கிப்த சாரு சிபிகம் சிபுகம். சங்கிப்தம்னா சுருக்க இருக்குன்னு அர்த்தம். சங்கிப்தமா ரத்தன சுருக்கமா சொல்லுங்கன்னு சொல்றோம் இல்லையா? சங்கிப்தம்னா கன்சைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? பிரீஃப், குறைச்சி சொல்றது. ந சங்கிப்தம் அசங்கிப்தம். அசங்கிப்தம் சாரு சிபுகம் யஸ்மின் முகே யஸ்மின் ஆனனே தத்து ஆனனம். அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரி, அசங்கிப்தம் அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி சுருக்க இல்லாம விரிஞ்சு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்படி சொல்லிக்கலாம். அசங்கிப்தம்ங்கிறது கம்ஸ் as an adjective for சாரு. சங்கிப்தம் அப்படின்னா சுருக்க சொல்றது, அல்பமா சொல்றது. அசங்கிப்தம்னா விரிச்சி சொல்றது இல்லையா? எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றது. சோ இங்க வந்து சங்கிப்தம்னா அல்பம்னு வச்சுக்கலாம், அசங்கிப்தம்னா அனல்பம்னு வச்சுக்கலாம். அனல்பம்னா ஜாஸ்தின்னு அதிகம்னு அர்த்தம் இல்லையா? அதிகம் சாரு. ஓகேவா? அழகாக அதே அசங்கிப்தம் சாரு சிபுகம். சுபுகம்னா அந்த ரொம்ப அழகா, ரொம்பவே அழகாக இருக்கின்ற அந்த சின் பிரதேசம். அந்த இங்க என்ன சொல்லுவேன், இந்த சின்ன பிரதேசம் யஸ்மின் ஆனனே தத்து ஆனகம். சரியா இருக்கா? சரியா இருக்கா மாலினி? உங்களுக்கு மாலினி சேஷாத்ரி? எஸ் மேம். சதான். சோ சங்கிப்தம்னா நீங்க வந்து அல்பம்னு எடுத்துக்கோங்க, அசங்கிப்தம்னா அனல்பம்னு எடுத்துக்கோங்க. அனல்பம்னா அதிகம்னு அர்த்தம். அதிகம் சாரு அசங்கிப்த சாரு. அசங்கிப்தம் சாரு சிபுகம் யஸ்மின் தத்து. ரொம்ப அதிகமான அழகோடு இருக்கின்ற அந்த 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 முவாக்கட்டை, அந்த சின்ன வந்து எந்த ஆனனத்துல இருக்கோ அப்படிப்பட்ட ஆனன கமலம். சரியா இருக்கா? சரியா இருக்கா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆபூர்ண கட்டின கண்ட மண்டலம். சோ ஆபூர்ணகா அப்படின்னா அது கிளீனா சம்ஸ்கிருதத்துல வந்து வியாக்கியானமே கொடுக்கல, அப்படியே அப்படியே வந்து விட்டுட்டார். சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா கண்டயோகோ, கண்டம்னா இந்த இதுன்னு அர்த்தம், கபோல பிரதேசம், கண்ணங்கள். கண்டயோகோ மண்டலே, அந்த கண்டத்தினுடைய ரெண்டு பிரதேசம். மண்டலம்னா சக்கராகாரம்க்கு தான் மண்டலம், ரவுண்டா இருக்கிறதுக்குன்னு சொல்லுவா. இங்க வந்து கண்டயோகோ மண்டலம்னா ரெண்டு கந்த பிரதேசமும். ஆபூர்ணே கட்டினே கண்டமண்டலே எஸ்மின் தத்து. நன்றாக பூரித்தம் அப்படின்னா நல்லா டைட்டா இருக்கு அவைகள், தொளதொளன்னு லூசா இல்லை அந்த ரெண்டு சீக்ஸும். நல்லா இந்த ஜிம் எல்லாம் போயிட்டு நல்லா அந்த டோன்டு மசில்னு சொல்லுவா தெரியுமோ, டோன்டு சீக்கா இருக்கு அவளுக்கு. சரியா? ஆபூர்ணே கட்டினம்னா ஹார்டு, கட்டினம் கண்டமண்டலம். ஆபூர்ணே கட்டினே கண்டமண்டலே எஸ்மின் ஆனன கமலே தத்து. ஓகேவா? ஓகேவா? நன்றாக ஃபில் பண்ணப்பட்ட அப்படின்னா நல்லா திக்காக்கப்பட்ட ஹார்டா இருக்கின்ற அந்த கண்டமண்டலம் எந்த முகத்துல இருக்கோ அந்த முகம். ஓகேவா? சரியா இருக்கா? அதுக்கப்புறம் Yes, ma'am. Yes. அதுக்கப்புறம்
அடுத்தது என்ன அப்படின்னா இங்க வந்து சங்கதம்னு ஒரு பாடம் இருக்கு இங்க. ஆனா வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து அசங்கதம் தான் போட்டிருக்கா. அசங்கத அணுவக்ர நீல ஸ்னிக்த ப்ரூலதம். அசங்கதம் அப்படி சங்கதம்னா சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். நீங்க சேர்ந்து இருக்குன்னு பாடம் சொல்லிக்கலாம் மீனிங். அசங்கதத்துக்கும் சொல்றேன் சரியா. சேர்ந்து இருக்கின்ற அணுவக்ரே அப்படின்னா வக்ராகாரம். நம்ம ப்ரூவே வந்து தனுஷுக்கு சமானமா தானே இது பண்ணுவோம், அந்த புருவம், ஐப்ரோஸ். ஸோ ந சங்கதே அசங்கதே. அசங்கதம்னா சேர்ந்து இல்லைன்னு அர்த்தம், கொஞ்சம் தனித்தனியா இருக்கு. அதாவது அந்த அது பேர் என்ன சொல்லுவாயா? அந்த யூனி பிரௌபா இல்ல சேர்ந்து அது வந்தா அது யூனி என்ன, பிரௌ யூனி பிரௌ மாதிரி இல்ல இல்லன்னு அந்த புருவத்தெல்லாம் ட்ரிம் பண்ணிப்பாளே, அந்த மாதிரி ட்ரிம் பண்ணாதன்னு வச்சுக்கலாம். சங்கதம்னா மிலிதம். அதாவது ரப்ப அந்த ஐப்ரோஸ் வந்து தனித்தனியா இல்ல, எல்லாம் அந்த திக்கா ஒண்ணா இருக்குன்னு அர்த்தம். சங்கதம்னா அப்படி சொல்லிக்கோங்க. அசங்கதம்னா அப்படி ஒண்ணும் இல்ல, சேர்ந்து இல்லாம கொஞ்சம் தனித்தனியா இருக்கிற புருவங்கள். ந சங்கதே அசங்கதே அனுகூலே வக்ரே அணுவக்ரே. வக்ராகாரே வளைஞ்சு இருக்கின்ற. புருவௌ ஏவ லதே ப்ரூலதே. அந்த ப்ரூவே வந்து ஒரு கொடி போல இருக்கு சரியா, அது ப்ரூலதம். அசங்கதே அணுவக்ரே நீலே ஸ்னிக்தே ப்ரூலதே யஸ்மின்னு தத்து. எல்லாம் டியூவல், புரியுறதா? ஏன்னா ரெண்டு புருவம் இருக்கணும். அசங்கதே சேர்ந்து இல்லாமல், அணுவக்ரே வக்ராகாரமாக இருக்கின்ற, நீலே கருப்பா இருக்கின்ற, ஸ்னிக்தே திக்காக இருக்கின்ற, புரூலதே அந்த புரூனுடைய லதா போல இருக்கின்ற அந்த புருவங்கள் எந்த முகத்துல இருக்கோ அது. சோ இது இந்த ஸ்னிக்தம்னு சொல்றதுனாலேயே சங்கதம்னு நம்ம சொல்லிக்கலாம் சரியா. சங்கதம்னா மிலிதேன்னு அர்த்தம், ஜி ஒண்ணுக்கு அததான் சேர்ந்து இருக்கு. சொல்றேன். ஸ்னிக்தம்னா அதான். திக்கு ஓகே, பட் ஆமா, அசங்கதம்னா சேராத, ரெண்டும் நடுப்புற சேராத. நடுப்புல சேராதான்னு வேணா நடுவுல வச்சுக்கலாம். சேரும். இந்த ஆ. இடம்ல சேராம இந்த இவாளுக்கெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இல்லாம தனித்தனியா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, அதையே வெறுமன வக்ரன்னு போட்டா போறமே, அது என்ன அணுவக்ர? ஏன் அங்க அப்படி வக்ரத்தினுடைய ஆகாரமாக இருக்கு. வக்ரம் அப்படின்னு போடுறதை விட வக்ராகாரமாக அது இருக்கு. ஒரு வக்ராகாரம் என்னவோ அதை ஃபாலோ பண்றது சரியா. அதான். சோ வந்து அசங்கதேனா ரெண்டும் புருவமும் சேரலன்னு வச்சுக்கோங்க சரியா. ந அசங்கதே ந சங்கதே அசங்கதே அணுவக்ரே அப்படின்னா அனுகூலே வக்ரே அணுவக்ரே. ரொம்ப வக்ராகாரம்னா ரொம்ப வளைஞ்சு திரிஞ்சு இல்ல, சூட்டபலான அணுங்கிறது இந்த இடத்துல உச்சிதம்ங்கிற அர்த்தம். அணுவக்ரேனா ஒரு ஒரு உச்சிதமான ஒரு வக்ராகாரே. நீலவர்ணே நீலவர்ணே கருப்பான வர்ணத்தில். ஸ்னிக்தே அப்படின்னா ஒன்னு ஒன்னும் நல்ல திக்கா இருக்கின்ற அந்த அந்த ப்ரூலதே அந்த ப்ரூவே ஒரு கொடி போல இருக்கின்ற. அத அந்த அசங்கதே அணுவக்ரே நீலே ஸ்னிக்தே ப்ரூலதே யஸ்மின் ஆனனகமலம் தத்து தத்து ஆனனகமலம். யஸ்மின் ஆனனகமலே தத்து ஆனனகமலம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மூக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அனதிப்ரௌட திலக திலகுசும சதிருஷ நாசிகம். அனதிப்ரௌடம்னா அதிப்ரௌடம்னா ரொம்ப நீண்டன்னு அர்த்தம் சரியா. அஹ் ந அதி விகசிதம்னு அர்த்தம், ரொம்ப நீண்டு இல்லாம, இது மாதிரி சுப்பாண்டி மாதிரி இல்லாம குறைச்சலா இருக்கு. ந அதிப்ரௌடம் அனதிப்ரௌடம். திலஸ்ய குசுமம் திலகுசுமம். திலம்னா எள்ளுனுடைய, ஐ திங்க் எள்ளுக்கு தான் திலம். அந்த திலகுசுமம்னு ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு, அது போல. சோ திலஸ்ய குசுமம் திலகுசுமம். ந அதிப்ரௌடம் அனதிப்ரௌடம். அனதிப்ரௌடம் ச தது திலகுசுமம் ச அனதிப்ரௌட திலகுசுமம். அந்த குசுமேன சதிருஷி குசும சதிருஷம், புரியுதா? அனதி பிரௌடி பிரௌட தில குசுமேன சதிருஷி அனதி பிரௌட தில குசும சதிருஷம் சதிருஷம் சதிருஷே. அந்த சதிருஷி நாசிகா யஸ்மின் ஆனனே தத்து ஆனனம். சரியா இருக்கா? கேளுங்க. திலகுசுமம்னா எள்ளுவோட ஃப்ளவர். ஆமா, எள்ளு அது கொஞ்சம் இப்படி மூக்கு மாதிரியே இருக்கும் பார்த்தா. அப்படியா? நான் பார்த்தது இல்ல. இங்க பாருங்க, நான் இப்பதான் செக் பண்ணேன், இது பாருங்க தெரியறதா? சரி, சாரி, எனக்கு ஐ வாஸ் சோ கியூரியஸ், எள்ளோட ஃப்ளவர் எப்படி இருக்கும், அது இக்கணும்னு இருக்கேன்னு பார்த்தா அது அவ்வளவு அழகா இருக்கு ஜி, அது மேக்னிஃபை பண்ணா. ஆமா, அவ்வளவு சாரி. எழுதியிருக்காரு அவர். ஆமா ஆமா. சோ அது வந்து ந அதி பிரௌடமா இருக்கு, திலசிய குசுமத்துக்கு சதிருஷமாக இருக்கு. சோ வந்து இந்த அனதி பிரௌடம்ங்கிறது நாசிகாக்கு அட்ஜெக்டிவா போறது, தில குசும சதிருஷம்ங்கிறதும் நாசிகாக்கு அட்ஜெக்டிவா போறது சரியா. ரெண்டு அட்ஜெக்டிவ், ந அதி பிரௌடம் அனதி பிரௌடம், திலசிய குசுமம் தில குசுமம். அது வந்து அந்த நாசிகாங்கிறது
அனதிப்ரௌடம் ச தத்து திலகுசுமம் ச அனதிப்ரௌட திலகுசுமம். அந்த அனதிப்ரௌட திலகுசுமேன சதிருஷி நாசிகா அப்படி கொண்டு போனோம். சரியா? சதிருஷி நாசிகா உங்களுக்கு வந்து சமஸ்த பதத்துல சதிருஷன்னு ஆயிடும். சோ அனதிப்ரௌட திலகுசும சதிருஷ நாசிகா யஸ்மின்னு ஆனனே ஆனன கமலே தத்து ஆனன கமலம். சரியா இருக்கா? சரியா இருக்கா? Yes, yes. ஆமா. அடுத்தது இன்னும் முகத்தை முடிக்கல நம்ம. அசித தவல ரக்த திரிபாக பாசுர மதுர அதீர சஞ்சார மந்தராயத ஈக்ஷணம். சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து சிதம்னா வெள்ளைன்னு அர்த்தம், அசிதம்னா கருப்புன்னு அர்த்தம், ஆப்போசிட் அதுக்கு. தவலம்னா வெள்ளைன்னு அர்த்தம், ரத்தம்னா சிகப்புன்னு அர்த்தம். ஸோ மூணும் இருக்கு, கருப்பு வெள்ளை சிகப்பு. மூணு மூணு குணங்கள், சத்வம் ரஜஸ் தமஸ். சரியா? அசிதா தவலஹாச்ச ரக்தஹாச்ச அசித அந்த அந்த கருப்பு வெள்ளை சிகப்பு இவைகளினுடைய அசித தவல ரக்தாக த்ரயோ பாகாக தைஹி தைஹி பாகைஹி பாசுரே மதுரே அதீர சஞ்சாரே மந்தனே ஆயதே ஈக்ஷணே. அவ கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்ஷணே எஸ்மின் ஆனனே தத்து ஆனனம்னு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஈக்ஷணம், ஈக்ஷணம்னா பார்வைன்னு வச்சுக்கோங்க, ஐசைட். சரியா? அது எப்படி இருக்கு அப்படின்னா அசிதமாக இருக்கு, அசிதா கருப்பா இருக்கு, தவளமாவும் இருக்கு, ரத்தமாவும் இருக்கு. எப்படி இருக்கு மூணும் அப்படின்னா முன்னாடி உள்ள இருக்கிற மொழி கருப்பா இருக்கும், அது அசிதம். அதுக்கு வெள்ளை சுத்தி இருக்கிற இடம் வெள்ளையா இருக்கும். அப்புறம் அதுக்கு ஈஷத் ரக்தமா சில பேருக்கு இருக்குமோ, அதெல்லாம் ஒன் ஆஃப் த சாமுத்திரிகா லட்சணமாக இருக்கலாம். ஸோ அசிதஹாச்ச தவலஹாச்ச ரக்தஹாச்ச அசித தவல ரக்தாக அப்படின்னு போட்டுக்கோங்க. அசித தவல ரக்தாக த்ரயோ பாகாக. இந்த அசிதம் கருப்பு சிகப்பு கருப்பு வெள்ளை சிகப்பு அப்படிங்கிற ஒரு மூணு பாகம். அந்த அந்த இந்த மாதிரி கருப்பு வெள்ளை சிகப்புங்கிற மூணு பாகங்களினால் பாசுரே அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற. புரியுதா? பாசுரம்னா உஜ்வலம்னு அர்த்தம். பாசுரே மதுரே அப்படின்னா மனோகரே, மனதை கவரக்கூடியதாகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதீர அதீர சஞ்சாரே. சோ வந்து என்ன அப்படின்னா ஒரு தீரம்னா தைரியம், அதீர சஞ்சாரம் அப்படின்னா மூமெண்டோட இருக்குன்னு அர்த்தம், ஒரே சலன சுவாவத்தோட இருக்கு. இங்க வந்து டெக்ஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா தீர சஞ்சாரம்னு போட்டிருக்கார், அதீர சஞ்சாரமே நல்லாதான் இருக்கு. பாசுரே மதுரே அதீர சஞ்சாரே, பயத்தினால சஞ்சலத்தோட இருக்கின்ற அதீர சஞ்சாரே. அதனால என்னன்னா மந்தனே, ஒரு மாதிரி மந்தே ஆயத்தே, மந்தமாக இருக்கின்ற. ஆயத்தே அப்படின்னா நீண்ட. ஈக்ஷணம் ஈக்ஷணே எஸ்மின் தத்து. புரியுறதா? சோ அசிதா தவலஹ அசிதஹ ச தவலஹ ச ரக்தஹ ச அசித தவல ரக்தாக அசித தவல ரக்தாக த்ரயோ பாகாக அசித தவல ரக்த த்ரயோ பாகாக தைஹி அசித தவல ரக்த த்ரயோ பாகைஹி. அந்த பாகங்களினால் பாசுரே உஜ்வலமாக இருக்கின்ற. ஈக்ஷணேக்கு போறது எல்லாமே. பாசுரே மதுரே ஈக்ஷணம், ஈக்ஷணே ரெண்டு கண்ணு இல்லையா? சோ பாசுரே மதுரே அதீர சஞ்சாரே மந்தனே ஆயத்தம். ஆயத்தம்னா நீண்டன் அர்த்தம். ஆயத்தே ஈக்ஷணே எஸ்மின் ஆனனே தத்து ஆன. சரியா இருக்கா? ஜி மந்தரேனா என்ன சொன்னேன்? மந்தனம்னா மந்தரான்னு மந்தரானா மந்தே, மந்தே ஆயதே. மந்தேனா மந்தேனா இங்க வந்து தீர்க்கேன்னு போட்டிருக்கார், மந்தமாக இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டண்டா இல்லைன்னு. அங்க மகாபிராணா தகாரான்னா போட்டிருக்கு, மந்தரான்னு போட்டிருக்கேன். மந்தரா அதுக்கு மந்தேன் தான் அர்த்தம் கொடுத்திருக்கார். சரியா? மந்த கதின்னு வச்சுக்கோங்க. சரியா? மந்த கதி. ஓகேவா? ஏன்னா அதீர சஞ்சார மந்தரம் இல்லையா? தீர மந்தரனா லார்ஜ்னு போடலாமா? லார்ஜ் ஐஸ். லார்ஜுக்கு வந்து ஆயத்தம்னு நீண்டது. இல்ல மந்தராக்கு சொல்றேன். மந்தரத்துக்கா போட்டிருக்காளா இதுல?
இல்ல இல்ல இந்த சான்ஸ்கிரிட் பாஷால அலசம்னு போட்டிருக்கா பாருங்க. இதுல நீங்க கிளாசரியில பார்த்தேன்னா தவல தவலதர திரிபாகே அப்படின்னு அதிதவல பாகத்ரயுதே பாசுரஹ மதுரஹ அதீர சஞ்சாரஹ தேன மந்தரே அதீர சஞ்சாரத்தினால மந்தரம் அலசே. அலசேன்னு போட்டிருக்காங்க. ஆமா, மெஸ்மரைஸ் எதுமா மெஸ்மரைஸ் மந்தரம்னா மெஸ்மரைஸ் மாதிரி ஒண்ணு. அலசம்னு போட்டிருக்காரு. அலசம்னா ஒரு மாதிரி ஒரு டல்லா. டன் அலசே ஆயத்தே தீர்க்கே ஈக்ஷணே எஸ்ய தத்து. சரியா, அது ஆனனத்துக்கு அட்ஜெக்டிவா போகுது. அதுக்கப்புறம் இந்து சகல சுந்தர லலாட்டம். ஸோ சகலகன்னா துண்டுன்னு அர்த்தம், பீஸ் சொல்றோம் இல்லையா, அதுக்கு சகலகான்னு பேரு. இந்தோஹோ சகலஹா இந்து சகலஹா. இந்து சகலவத் ஆர் இந்து சகல இவ சுந்தரம். இந்து சகலம்னா அர்த்தச்சந்திரம்னு அர்த்தம். சரியா, இந்துவனுடைய துண்டுன்னு அர்த்தம். பார்ட் ஆஃப் இந்துனா பாதி அர்த்தச்சந்திரன். ஸோ இந்தோஹோ சகலஹா இந்து சகலஹா இந்து சகல இவ சுந்தரம் இந்து சகல சுந்தரம் இந்து சகல சுந்தரம் லலாட்டம் எஸ்மின். ஸோ அர்த்தச்சந்திரன் போல இருக்கும் அவளுடைய லலாட்டம்னா நெத்தி பிரதேசம். புரியுறதா? ஸோ இந்த மாதிரி அர்த்தச்சந்திரன் போல அழகாக இருக்கின்ற லலாட்டகா எஸ்மின் ஆனனே தத்து ஆனனம்னு கொண்டு போய் அங்க சேர்த்துக்கணும். தெரியறதா? அதுக்கப்புறம் அடுத்தது இந்திர நீல சிலாகார ரம்ய அலக பங்கி. பங்கிஹி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீலிங்கத்துல வந்துரும். இங்க பங்கின்னு நபும்சகலிங்கத்துல மாத்திட்டு அதை கொண்டு போய் அந்த ஆனனத்துக்கு சேர்த்துக்கிறார், ஆனன கமலத்துக்கு. புரியுறதா? சோ இந்திர நீல சிலாகார ரம்ய அலக பங்கி. அலகம்னா இந்த இடம். ஓகேவா? சோ இந்திரநீலஸ்ய இந்திரநீலஸ்ய ஷிலா. இந்திரநீல கல்லு, ஷிலானா கல்லு. சோ இந்திரநீல கல்லு இந்திரநீல ஷிலாயாக ஆகாரக இவ ஆகாரக. இந்திரநீல கல்லுக்கு என்ன ஒரு ஆகாரம், ஒரு ஃபார்ம் இருக்குமோ அதுபோல ஒரு ஆகாரத்தோட இருக்கின்ற. சோ அலகாக, அலக்கத்துக்கு போறது அது. இந்திரநீலஸ்ய ஷிலா இந்திரநீல ஷிலா இந்திரநீல ஷிலாயாக ஆகாரக இவ ஆகாரக ஏஷாம் தே அலகாக இந்திரநீல ஷிலாகாராக அலகாக. சரியா, இந்திரநீல ஷிலாகாராக ச ரம்யாக ச தே அலகாக இந்திரநீல ஷிலாகார ரம்ய அலகாக. அதுக்கப்புறம் இந்திரநீல ஷிலாகார ரம்ய அலகானாம் பங்கிஹி யஸ்மின் ஆனன கமலே தத்து ஆனன கமலம்னு பங்கி நபும்சகலிங்கத்துல மாத்திக்கணும். பங்கி பங்கினி பங்கினின்னு மாறிடும். புரியுறதா? பங்கிங்கிறது இன் ஜெனரல் ஸ்ரீலிங்கம் தான். ஓகேவா? பட் இந்த இடத்துல நீங்க வந்து ஆனனத்துக்கு போறதுனால எஸ்மின் தத்து அப்படின்னு போட்டுட்டு அதை பங்கின்னு ஆக்கிடும். ஓகேவா? இது இந்திரநீல சிலாங்கிறது அந்த கருமைக்கு சொல்றாளா? ஆமா கருப்பு. ஆமா, அழக பிரதேசம். நீல கற்களுக்கு என்ன ஒரு ஃபார்ம் இருக்குமோ அதுபோல ஆகாரத்தோட இருக்கின்ற அழக பிரதேசம். அந்த அப்படி இருக்கின்ற அந்த இந்திரநீல ஷிலாகாராக ரம்யமாவும் இருக்கு, அழகாவும் இருக்கிற தே அலகாகா இந்திரநீல ஷிலாகார ரம்ய அலகாகா அந்த தேசாம் அலகானாம் பங்கிஹி எஸ்மின் ஆனன கமலே தத் தத் ஆனன. சரியா இருக்கா? ஓகேவா? அதுக்கப்புறம் த்விகுண குண்டலித ம்லான நாளீக நால லலித லம்ப ஸ்ரவண பாஷ யுகலம் ஆனன கமலம். ஃபைனலி ஆனன கமலத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரியா? சோ த்விகுணம் குண்டலிதம். குண்டலிதம்னா சுருட்டப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. த்விகுணம்னா ரெண்டு ரெண்டு வாரம் சுருட்டின, ம்லான கொஞ்சம் வாடி போன, நாளீகம் அப்படின்னா தாமரை, அதனுடைய நாளம்னா தண்டு. அந்த நாளீக நாளேன அதனால லலிதம் அழகாக இருக்கின்ற லலிதௌ அந்த லம்ப ஸ்ரவண பாஷோ அந்த ரெண்டு காதுகள். சரியா, அந்த த்விகுண குண்டலிதம் லான நாளீக நால லலிதௌ ச லம்பௌ ச தௌ ஸ்ரவண பாஷௌ யஸ்மின் ஆனன கமலே தத்து ஆனன கமலம் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா, அந்த தாமரையினுடைய அந்த தண்டானது ரெட்டப்பா சுருட்டி அதனால அழகாக இருக்கின்ற தொங்குகின்ற அந்த ஸ்ரவண பாஷம்னா என்ன தெரியுமோ, பியூட்டிஃபுல் இயர்னு அர்த்தமா. நீங்க போய் இந்த மோனியர் வில்லியம்ஸ்ல பார்த்தா இதுக்கு வந்து அந்த பிரசம்சா வச்சனைங்கிற சூத்திரத்தை வந்து போட்டிருக்கா. புரியுறதா? அந்த பார்த்தோம் இல்லையா, ரெண்டாவது
அந்த தல்லஜ தல்லிகாலாம் பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, தல்லஜ பல்லவாவா ஏதோ ஆமா ஆமா. பண்டித பிரகாண்டம், பல் கோமதல்லிகா, மதால்லிகா, பிராமண வசர்ச்சிகா, வித்வத் தல்லஜா. அதே மாதிரி இதுவும் என்ன அப்படின்னா ஸ்ரவண பாஷக. ஸ்ரவணம்னா காது, ஸ்ரவண பாஷகனா பியூட்டிஃபுல் இயர்னு அர்த்தம். ஸோ பாஷம்ங்கிறது அழகுங்கிற அர்த்தத்துல வருது. பட் அது விசேஷனம் ரெண்டாவது பார்ட் ஆஃப் த வேர்ட்ல வருது, உத்தரபதமா வருது. ஸோ இது இந்த டைப் ஆஃப் இந்த பிரசம்சா சூச்சகம் உத்தரபதம். ஓகேவா? நிந்தா சூச்சகம் இருக்கு, பிரசம்சா சூச்சகம். இது பிரசம்சா சூச்சகத்துக்குள்ள வருது, பிரசம்சா வச்சனை ஹீச்ச அப்படின்னுட்டோம். ஸோ இது பிரசஸ்தவும் ஸ்ரவணவும் ஸ்ரவண பாஷவும் அர்த்தம். புரியுறதா? ஸோ என்ன த்விகுணம் குண்டலிதம், த்விகுண குண்டலிதம் 2 வாரம் சுட்டப்பட்டது. நாளீகஸ்ய நாளம் நாளீக நாளம். ஓகேவா? த்விகுண குண்டலிதம் ச ம்லானம் ச தத் நாளீக நாளம். 2 வாரம் சுத்தப்பட்ட, ம்லானம் கொஞ்சம் வாடின, தத்து வாடினதாகவும் இருக்கின்ற அந்த நாளீக நாளம். ஓகேவா? ஸோ த்விகுண குண்டலித ம்லான நாளீக நாளம் அப்படின்னு வந்துருத்து இப்ப சமஸ்தபதம். இந்த த்விகுண குண்டலித ம்லான நாளீக நாளேன லலிதவ், அதனால அழகாக இருக்கின்ற என்ன அப்படின்னா த்விகுண குண்டலித ம்லான நாளீக நாள லலிதவ். ஓகேவா? சோ இந்த த்விகுண குண்டலித ம்லான நாளீக நாள லலிதௌ ச லம்பௌ, இந்த 2 வாரம் சுருட்டப்பட்ட அந்த தாமரை, கொஞ்சம் வாடின தாமரையினுடைய தண்டினால் அழகாக இருக்கின்றதும், லம்பௌ தொங்குகின்றதுமான தௌ ஸ்ரவண பாஷம். புரியுறதா? அந்த ஸ்ரவண பாஷம், அந்த பாஷயோகோ யுகலம், அந்த பேர் ஆஃப் இயர்ஸ் எஸ்மின் ஆனனகமலே தத்து ஆனனகம். சரியா இருக்கா? யாரும் இந்த பாடம் ரொம்ப ஈஸின்னா யாரு சொன்னான்னு ஞாபகம் இல்லை. ஜி அது அந்த வாடினாதான் அத சுருட்ட வரும், அதுக்காக அத ம்லான நாளிகை ஆமா அது ஆமா இரெக்டா இருக்குமோ இல்லையோ, ஆமா stiff ஆ இல்லையோ. ஆமா ஆமா. இது இதனுடைய இந்த சமஸ்த பதத்தினால இதனுடைய சில இன்ட்ரிகசிஸ் நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் 300 ஆவர்த்தி படிச்சோம்னா என்னென்ன பதத்தை எது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ ஆனன கமலமும் ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம முதல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கரவுக்கு சொல்லிட்டோம், அங்கிரிக்கு சொல்லிட்டோம், நாவி மண்டலம், உதரம், அதுக்கப்புறம் பாகுலதே, கந்தரா, அதுக்கப்புறம் இப்ப ஆனன கமலம், இவ்வளவு சொல்லிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் அனதிபங்குரஹ பகுலஹ பர்யந்தே அபி ஆகபில ருச்சிராயமான. சரியா? ருச்சிர ஒரு நிமிஷம். அனதிபங்குரோ பகுலஹ பர்யந்தே அபி அகபில ருச்சிர ஆயாமவான் ஏகைக நிசர்க சம ஸ்னிக்த நீலஹ கந்தகிராஹி ச மூர்தஜ கலாபக. மூர்த்னி ஜாயதே இதி மூர்தஜா, தலைமுடின்னு அர்த்தம். ஹேருக்கு மூர்தஜகான்னு பேரு. மூர்தஜ கலாபக அப்படின்னா அந்த பஞ்ச் ஆஃப் கொத்து, தலைமுடியினுடைய அந்த நிறைய அந்த அந்த கலாபம். சரியா? அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ந அதிபங்குரஹ அனதிபங்குரஹ. சரியா? அவைகள் எப்படி இருக்கான்னா சுத்திண்டு இருக்கு. சரியா? ஒரு நிமிஷம். அகபில ருச்சிஹி, ருச்சிஹின்னா காந்திஹின்னு அர்த்தம். ந கபிலா அகபிலா. கபிலானா பிரவுன் எல்லோக்கு கபிலம்னு சொல்லுவோம். ந கபிலா அகபிலா. அகபிலா ருச்சிஹி எஸ்ய சக, எல்லாம் அந்த மூர்தஜ கலாபகக்கு அட்ஜெக்டிவா போறது. புரியுறதா? எல்லாம் தனித்தனியா வருது பாருங்க. அனதிபங்குரஹ ரொம்ப வளையாத, அதிபங்குரம்னா சுருட்டின் இருக்குன்னு அர்த்தம், நீண்டு இருக்கு. அனதிபங்குரஹ ந அதிபங்குரஹ குறைச்சலா சுருட்டின் இருக்கு. பகுலக நீண்டு இருக்கு. இது ரெண்டுமே டைரக்டாவே அட்ஜெக்டிவா போயிடுறது மூர்தஜ கலாபகக்கு. பர்யந்தே அபி எண்டுல கூட அகபில ருச்சிஹி, அது ஒரு பதம், அது ஒரு சமஸ்த பதம். சரியா? ந கபிலா அகபிலா, அகபிலா ருச்சிஹி எஸ்ய சக அகபில ருச்சிஹி மூர்தஜ கலாபக, அங்க கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அட்ஜெக்டிவ் டைரக்டாவே. அதுக்கப்புறம்
ஆயாமவான். ஆயாமவான்னா அகைன் நீண்டன்னு அர்த்தம். சரியா? சோ பகுலகனா சாந்திரகன்னு அர்த்தம். திக்குன்னு போட்டிருக்கார். அஹ், அஹ், அனதிபங்குரகன ந அதிகுட்டிலகா, பகுலகன சாந்திரகா, பர்யந்தே அதனுடைய பிராந்த பாகத்திலும் கூட அகபில ருச்சிகி பிங்கள வர்ணம் இல்லாம நல்ல கருப்பாவே இருக்கு. அப்புறம் ஆயாமவான் அப்படின்னா தைர்கிய யுக்தக. ஆயாதி பாக்குறோமோனோ, ஆயாமவான் மூர்தஜ கலாபக. சரியா? அஹ், நீண்டு இருக்கின்ற தைர்கிய யுக்தக ஏக ஏகம் ஏகைகம் ஒண்ணு ஒண்ணும் சமஹ ச ஏகைக நிசர்க சம ஸ்னிக்த நீலக மூர்தஜ கலாபக. நிசர்கம்னா ஸ்வபாவமாவே, நிசர்க சம ஸ்னிக்தம்னா டென்ஸா இருக்கின்ற, நீலகனா கருப்பு. ஓகேவா? சோ ஏகைகம் ஒவ்வொரு முடியும் நிசர்கேன ஸ்வபாவேன சமஹ துல்லியா ஈக்குவலா இருக்கு. அதாவது இந்த இது பண்ணி தெரியுமோனோ, இந்த ஹேர் கட்ல லேயர் கட் பண்ணிட்டா ஒண்ணு ஒண்ணும் ஒவ்வொரு லென்த்ல இருக்கும். அந்த மாதிரி இல்ல, ஹெட் டு டோ ஒரே நமக்கெல்லாம் இருக்கு. நீங்க இங்க ஆரம்பிச்சதுன்னா இது வரைக்கும் அதே மாதிரி நீண்டு இருக்கு. ஏகைகம் நிசர்கேன ஸ்வபாவேன சமஹ துல்லியா ததா ஸ்னிக்தா அப்படின்னா ஸ்னிக்தா கிருஷ்ணகா ரொம்ப திக்கான ரொம்ப டார்க் பிளாக்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ ஏகம் ஏகம் ஏகைகம் ஏகைகா சமஹ ச ஸ்னிக்தஹ ச நீலஹ ச சமஸ்னிக்த நீலஹ நிசர்கேன சமஸ்னிக்த நீலஹ நிசர்க சமஸ்னிக்த நீலஹ ஏகைகஹ ச நிசர்க சமஸ்னிக்த நீலஹ அந்த மூர்தஜ கலாபக. மூர்தஜ கலாபம்ங்கிறது சிங்குலர்ல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நீங்க சிங்குலர்ல போட்டுங்க. புரியுறதா? அஹ்? சரியா இருக்கா? சரியா இருக்கா? ஜி அதன கந்தகிராஹி கந்தகிராஹி அப்படின்னா கந்தம் கிருண்ணாதி இது கந்தகிராஹி. கந்தவத்தா இருக்குன்னு சொல்றா. ஆமா, கந்தத்தோட இருக்கு. சுகந்தசீலி சுகந்திசாலின்னு அர்த்தம். ஓகே. ஓகேவா? சௌகந்திய யுக்தா மூர்தஜ கலாபக. வாசனையோட இருக்கா, நீ தலை குளிச்சிருப்பா இல்லையா? ஆமா. ஏன்னா இயற்கையா இந்த கிடையாதுன்னு தானே நக்கீரர் இது பண்றார் இல்லையா? அதான் தர்மி தர்மி ஆமா தர்மி தர்மி. ஆமா, இயற்கையா அதுக்கு கூந்தலுக்கு எப்பேற்பட்டவளுக்கும் இயற்கையா வாசனை ஆசனைகள். கிடையாதுங்கிறத பாவம் நக்கீரனை தான் குளத்துல இறக்கிடுறாரு அவர். அதனால இங்க கந்த கிராகி அப்படின்னா கந்தம் கிருண்ணாதி இது கந்த கிராகி அப்படின்னா கந்தத்தோட இருக்கா, சௌகந்திய யுக்தான்னு அர்த்தம். சரியா? படிக்கிறடா தீபா. தேயம் ஆக்ருதிஹி இப்ப எல்லாமே ந கரெக்டா இருக்கா? ஒன்னொன்னுத்துக்கும் சொல்லின்னு வந்தாச்சு. இது நீங்க ஒவ்வொரு இதுக்கும் மேல போட்டு எழுதிட்டு வாங்க. கரவு அதுக்கு அட்ஜெக்டிவ் என்ன, ஆனந்த கமலம் அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ், ஒன்னொன்னா போட்டுன்னு வாங்க. மூர்தஜ எனக்கு அகபில ருச்சிஹீனா அந்த என்ன ருச்சிஹீனா ருச்சிஹீனா காந்திஹீன்னு அர்த்தம், ஒளி. காந்தி. சரியா? அப்புறம் மேல சேயம் ஆக்ருதிஹி ந व्यभिचरति ஷீலம். சோ இப்படிப்பட்ட ஒரு ஆக்ருதி என்ன அப்படின்னா சீலம்ன வெபிச்சரதி. சோ இப்படிப்பட்ட ஒரு ஆக்ருதியோட இருக்கிறவளுடைய ஸ்வபாவமானது கெட்டதா இருக்கக்கூடாது, இருக்கக்கூடியதில்லை. புரியுறதா? ந வியபிச்சரதி அப்படின்னா விபச்சாரம் இல்லை அப்படின்னா அதுல ஒரு பங்கமும் இருக்காது. சீலம்னா அவளுடைய கான்டாக்ட். சா இயம் ஆக்ருதி இப்படிப்பட்ட இந்த ஆக்ருதியோட இருக்கிற இவோ ந சீலம் வியபிச்சரதி அவளுடைய கான்டாக்டா அவ மீற மாட்டா. நல்ல குட் கான்டாக்டோட இருக்கிற ஒரு ஸ்திரியா தான் இருக்கும். புரியுறதா? அப்பியரன்சஸ் ஆர் டிசப்டிவ்ங்கிறது வேற. இருக்கிறது முதல்ல உங்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறானோ அந்த மாதிரி அவளுடைய ஆகாரமானது அவளுடைய சீலத்தை ப்ரொஜெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் மேல ஆசஞ்சதி ச மே ஆசஜ்ஜதி ஹிருதயம். ஆசஜ்ஜதி. ஆசஞ்சதி ஆ, ஆசஜ்ஜதி ச மே ஹிருதயம் அஸ்ய அஸ்யாம் ஏவ. ஆ. சோ ஆசஜ்ஜதி அப்படின்னா ஆசக்தம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். மே மனம் மே மனக ஆசக்தக அஸ்யாம். புரியுறதா? சோ என்ன அப்படின்னா மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது அஸ்யாமேவ இந்த ஸ்திரீனிடத்தில் ஆசஜ்ஜதி ஆசஜ்ஜதி ச ஆசக்தா இவ பவதி. ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டு ஐ காட் அட்ராக்டட் பை ஹர் ஆகாரம் இந்த ஸ்திரீ கிட்ட. சரியா? ஓகே. தத் பரீக்ஷ்ய ஏனம் ஏனாம் உத்வஹேயம். ஆமா, தஸ்மாத்து. சோ இவளோட ஆக்கிருதி பிடிச்சு கொடுத்து அப்படிங்கிறதுனால உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கல. பரீட்சிய ஃபர்தரா இவளை டெஸ்ட் பண்ணிட்டு ஏனாம் இந்த ஸ்திரீயை உத்வகேகம் நான் அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். உத்து உபசர்க்கம் வஹு தாத்து விதிலிங்கு. சரியா? அதான் அதுக்கப்புறம்
மேல அவிமிருஷ்ய காரிணாம் ஹி நியதம் அநேகாः பதந்தி அனுஷய பரம்பராः இதி. ஆமா. அவிமிருஷ்யகாரிணாம் ந விமிருஷ்ய அவிமிருஷ்ய அவிமிருஷ்ய காரியம் குர்வந்தி இது அவிமிருஷ்யகாரிணः தேஷாம் அவிமிருஷ்யகாரிணாம் யோசிக்காம, அதாவது சகசா விததீத ந கிரியாம் அவிவேக பரமாபதாம்னு பதம்னு இருக்கோன்னு ஸ்லோகம் பாரதியோடது. ஸோ விருணுதேகி விமிருஷ்யகாரினாம்னு இருக்கு. இந்த இடத்துல ஹட்டகாரினாம்னு அர்த்தம். விமிருஷ்யகாரினாம்னு டக்குன்னு யோசிக்காம இறங்குறவாளுக்கு நியதம் ஆல்வேஸ் அநேகாக அனுஷய பரம்பராக பதந்தி. அவளுக்கு அனுஷயம்னா சாரோ, ரிக்ரெட், அதனுடைய பரம்பரானா ஸ்ரேணி. அப்போ எக்கச்சக்கமா அவளுக்கு லேட்டர் தே ஃபால் இன்டு கிரேட் ரிக்ரெட். யோசிக்காம பண்ணிட்டோம் இது. அதுக்கப்புறம் இது இன்னொரு வாட்டி சொல்லுங்க, புரியல எனக்கு. அவிமிருஷ்யகாரினாம்னா என்ன? யோசிக்காம பண்றது. அவளுக்கு அந்த மாதிரி யோசிக்காம பண்றவாளுக்கு அநேகாக நியதம் ஆல்வேஸ் அநேகாக அனுஷய பரம்பராக. அநேகாக அனுஷய பரம்பராக அட்ஜெக்டிவா போறது. அனுஷயம்னா ரிக்ரெட்ஃபுல். அந்த பார்த்து இருக்கணும். பரம்பரா அப்படின்னா ஒரு ஸ்ரேணி, பశ్చాத்தாபாகன்னு அர்த்தம். அவைகள் பதந்தி பவந்தின்னு அர்த்தம். விழறது இல்ல, வருகிறது. ஓகேவா? சரியா இருக்கா? எஸ் எஸ். அதுக்கப்புறம் ஸ்னிக்த திருஷ்டிஹி ஆச்சிஷ்ட பத்ர கஞ்சித் அஸ்தி கச்சித் அஸ்தி கௌஷலம் ஷாலி பிரஸ்தேன அனேன சம்பன்னம் ஆஹாரம் அஸ்மான் அபி அவஹாரயித்தும் என்னன்னா ஸ்னிக்த திருஷ்டிகி அப்படிங்கிறது அவனுக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸ்னேகபூர்வேன பூர்ண நயனஹன்னு அர்த்தம் ஸ்னிக்த திருஷ்டிகினா. ஸ்னிக்தா திருஷ்டிகி எஸ்ய சஹ, ரொம்ப ஸ்னேகபூர்வத்தோட இருக்கிற திருஷ்டியோட இருக்கின்ற சக்திகுமாரன் ஆச்சஷ்ட அப்படின்னா ஹி ஸ்போக், அவன் பேசினான். என்ன அப்படின்னா என்ன பேசினான்? பத்ரேனா கல்யாணின்னு அர்த்தம். சரியா? மங்களத்தோட இருப்பவளே, நீங்க என்ன அப்படின்னா கச்சிதஸ்தி கௌசலம். கச்சிதஸ்தி அப்படின்னா ஐ ஹோப் அப்படின்னு அர்த்தம். கௌசலம்னா குஷலதாயாக பாவக கௌசலம், குஷலசிய பாவக கௌசலம். அதாவது கச்சித்து அப்படிங்கிறது அவ்வியம், இஷ்ட பரிபர்ஷ்ணகான்னு அர்த்தம். அதுக்கு ஒரு இஷ்டத்தோட ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை வரும் அப்படின்னு ஒரு ஹோப்ஃபுல்லா கேட்கறதுக்கு கச்சித்து. கச்சிதஸ்தி கௌசலம். கௌசலம் ஒரு ஸ்கில் இருக்கா என்ன அப்படின்னா ஷாலி பிரஸ்தேன அனேன. இந்த ஷாலி பிரஸ்தம் அப்படிங்கிறது, பிரஸ்தம்னா நான் பரிமாணம்னு சொன்னேன். இந்த இந்த அளவு ஆஃப் ஷாலிங்கிறது கிரெயின். ஸோ அந்த ஷாலி பிரஸ்தே அனேன ஷாலி பிரஸ்தேன, இந்த என் கையில இருக்கின்ற இந்த ஷாலி பிரஸ்தேன, இந்த ஷாலி தானியேன தானிய ராசினா சம்பன்னம் சம்பாதிதம் ஆகாரம் அபியவஹாரயித்தும் மாம் போஜயித்தும் கௌசலம் அஸ்தி கிம் அப்படின்னு ஒரு பிரச்சனை. புரியுறதா? என் கையில இருக்கின்ற இந்த கிரெயின், இந்த அளவு கிரெயின்னால சம்பன்னம் அப்படின்னா சம்பாதித்தம் போஜ்யம், நல்ல ஒரு ஆகாரத்தை அபியவஹாரயித்தும் எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு கௌசலம் இருக்கா? ஆச்சஷ்டக்கு அந்த வேர்ப் என்னது? ஆச்சஷ்ட சக்ஷின் வக்ஷி வாச்சி இல்லையா? சக்ஷி சக்ஷிங் வக்தாயாம் வாச்சி. ஸோ ஆச்சஷ்ட அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருக்கு, லங்குல இருக்கு. சரியா? நிறுத்திக்கலாமா? இந்த ஒரு இந்த கிரகிணி குணான் விஷயத்தைன்னு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு இந்த ஆல் திஸ் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போடணுமா என்ன? இது ஃபுல் பாடத்தையும் படிச்சுட்டு சொல்றேன் என்ன பண்ண. சரியா? இந்த